கூலி அந்த சாங் பாத்திருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு? செம்ம வைப்புனே சொல்லலாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே நான் இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. பட் என்ன அப்படின்னா டி ராஜேந்திரன் சாரோட அந்த ஒரு காம்போ இருக்கு பாத்தீங்களா, அவருக்கும் அனிருத்துமா அது செம்மையா செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எனக்கு அந்த டவுட் இருந்தது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது டி ராஜேந்திரன் காட்டும்போது ஃபுல்லா அவர் தான் பாட போறாருன்னு பார்த்தா டப்புன்னு அனிருத் சாரோட அந்த ஒரு ஸ்டைல்ல இது பண்ணது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே அந்த ரஜினி சாரை காட்டினதெல்லாம் செம்மையா இருக்கும். உண்மையிலே சாங் செம்ம வைப்புனே சொல்லலாம். இது அனிருத் சாரோட ஒரு மிகப்பெரிய கம்பேக்ட்னே சொல்லலாம். அந்த சாங் கேட்டோடய எனக்கு ஃபீல் கிடைச்சது. தலைவா அப்படின்னு சொன்னது போய் இப்ப வந்து நம்ம டி ராஜேந்திரன் தலைவரே வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது. இதான் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அனிருத் சார் எந்த அளவுக்கு ஹைலைட்டா காமிச்சாங்களோ அந்த அளவுக்கு 2 ஃப்ரேம்ல நம்ம டி ராஜேந்திரன் சார் அடிச்சுக்கிட்டாரு. அதுவும் தினக்கு கீதா அந்த ஒரு இதுல ஒரு மூவ்மெண்ட் ஒண்ணு கொடுத்துருந்தாரு பாத்தீங்களா, பயங்கர வைப்பா இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு என்னன்னா ரஜினி சாருக்கு ரொம்ப பெரிய ஹைலைட்டே வந்து அவரோட ஸ்டைல் தான். இதுல அங்கங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அனிருத் அவர் வந்து எவ்வளவு சின்ன பையன் நம்மளுக்கே தெரியும். அவர் ஆடுற அந்த மூவ்மெண்ட்ட அப்படியே ரஜினி சார் அவர் ஸ்டைல்ல வந்து அந்த ட்ராக் வந்து எடிட்டிங் நினைக்கிறேன். ஆக்சுவலி அவர் ஆடிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட ஒரு 4 ஸ்டெப் வரும். சேம் மூவ்மெண்ட் சேம் அந்த கட்சிக்கு இப்படி சுத்துறதா இருக்கட்டும் போட்டிருக்கதா இருக்கட்டும் அந்த மூவ்மெண்ட் எல்லாம் சேமா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ சூப்பரா இருந்தது. செம்ம சக்சஸ் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.